வர்தா புயல் பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்வதற்காக சென்னை வந்துள்ள மத்திய குழுவினர் தலைமைச் செயலகத்திற்கு வந்துள்ளனர். முதலமைச்சர் பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோரை சந்திக்கும் மத்திய குழுவினர் அதனைத் தொடர்ந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம். சஞ்சீவி, தலைமைச் செயலகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று யாரெல்லாம் சந்தித்து பேச இருக்கின்றனர்? வர்தா புயலின் பாதிப்புகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக நேற்று இரவு அதாவது உள்துறை இணை செயலாளர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான மத்திய குழு நேற்று இரவு சென்னை வந்தது. இந்நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மற்ற துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், குறிப்பாக சுகாதாரத்துறை, மின்சாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அதே போல பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் வந்து சந்தித்து முதலாவதாக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடக்க உள்ளது. இந்நிலையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தமிழக அரசு சார்பாக குறிப்பாக ஒவ்வொரு துறை ரீதியாக சேகரிக்கப்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவலை வந்து குறிப்பாக அந்தந்த துறை அதிகாரிகள் வந்து முதலாவதாக மத்திய குழுவிடும் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக முதலாவதாக காண்பிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த நேரத்தில் குறிப்பாக வர்தா புயல் அடித்த நேரத்தில் வந்து எடுத்திருந்த ஒளியும் காட்சிகள், ஆடியோ வீடியோ கிளிப்புகளை வந்து முதலாவதாக மத்திய குழுவுக்கு காண்பிக்கப்படும். ஏனென்றால் கிட்டத்தட்ட வர்தா புயல் வந்து 15 நாட்களுக்கு மேலான காரணத்தால் களத்திற்கு சென்றாலும் அங்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை வந்து சரியாக கணிக்க முடியாது. என்றால் பாதிப்புகளை பொறுத்தவரை பெரும்பாலான பாதிப்புகள் தற்போது சரியாகிவிட்டது என்று கூற வேண்டும். இந்நிலையில் அந்த காலத்தில் வர்தா புயல் வந்த நேரத்தில் வந்து எடுக்கப்பட்ட அந்த வீடியோ மற்றும் ஆடியோ காட்சிகளை வந்து குறிப்பாக இந்த மத்திய குழுவுக்கு காண்பிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து நான் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு துறை ரீதியாக குறிப்பாக சுகாதாரத்துறையில் ஏற்பட்ட பாதிப்புகள், நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, அதே போல வேளாண்மை துறை உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி அந்தந்த துறை ரீதியான அதிகாரிகள் வந்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக நடந்த விஷயங்களை, குறிப்பாக அந்தந்த துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி விளக்குவார்கள். இதனைத் தொடர்ந்து வந்து கள ஆய்விற்காக இந்த மத்திய குழு புறப்படுகிறது. குறிப்பாக இன்று டி நகரில் இருக்கக்கூடிய பனகல் பார்க், அதே போல அண்ணா ஆர்ச், திருமங்கலம் உள்ளிட்ட இடங்களை வந்து பார்வையிட்ட பிறகு சென்னை மாநகராட்சியுடைய அலுவலகத்தில் குறிப்பாக ரிப்பன் மாளிகையில் வந்து சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. அங்கு வந்து இந்த வர்தா புயலின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி அங்கும் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், அதே போல புகைப்பட கண்காட்சி, அதாவது அந்த வர்தா புயல் வரும்போது அதற்கு பிறகு இந்த பாதிப்புகளை பற்றி எடுத்த புகைப்படங்கள் உள்ளிட்ட புகைப்படத்தை வந்து காண்பிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து இந்த மத்திய குழுவானது பார்வையிட உள்ளது. இந்நிலையில் பார்த்தோம் என்றால் தமிழக அரசு சார்பாக தமிழக அரசின் வருவாய்த்துறை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சார்பாக ஏற்கனவே ஒரு அறிக்கை தயாராகியுள்ளது. இந்நிலையில் இங்கே வந்திருக்கக்கூடிய மத்திய குழு அந்த பார்வையிடுவதை அடிப்படையாக வைத்து மத்திய குழு சார்பாக ஒரு அறிக்கை தயார் செய்யப்படும். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு அறிக்கையும் வந்து ஒட்டுமொத்தமாக சமர்ப்பித்த பிறகு மத்திய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்கப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து கடைசியாக எவ்வளவு நிதி கொடுக்கலாம் என்ற முடிவெடுக்கும். குறிப்பாக சென்ற வாரம் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்று இந்த வர்தா புயலின் தாக்கத்திற்காக 22,500 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த மத்திய குழு தற்போது சென்னை வந்துள்ளது, தமிழகம் வந்துள்ளது. இந்நிலையில் இந்த 3 மாவட்டம் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களிலும் இந்த 2 நாட்களுக்கு ஆய்வு செய்து அந்த அறிக்கையை தயார் செய்து பிறகு அந்த அறிக்கையை வந்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்கப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து இறுதியாக எவ்வளவு வழங்கலாம் என்று முடிவெடுக்கும். கோபால், சஞ்சீவி, இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கக்கூடிய மத்திய குழுவினர் வேறு எந்தெந்த பகுதிகள் எல்லாம் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள்? இந்த அறிக்கை சமர்ப்பித்த பிறகு தமிழக அரசு சார்பாக வேறு என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் அந்த குழுவினரிடம் முன்வைக்க இருக்கிறது? ஏற்கனவே குறிப்பிட்டது போல பார்த்தோம் என்றால் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சென்ற வாரம் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து குறிப்பாக இந்த வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக 22,573 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்ற அறிக்கையை சமர்ப்பித்தார். இந்த அறிக்கையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த 3 மாவட்டங்களிலும் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை பற்றி வருவாய்த்துறை, அந்தந்த மாவட்டங்களுடைய மாவட்ட ஆட்சியர் கீழ் இயங்கும் வருவாய்த்துறை சார்பாக தயாரிக்கப்பட்ட அறிக்கை. இந்நிலையில் இந்த அறிக்கையை வந்து பிரதமரை சந்தித்து தமிழக முதலமைச்சர் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மத்திய குழு தற்போது சென்னைக்கு வந்துள்ளது, தமிழகம் வந்துள்ளது. இந்நிலையில் இந்த தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கை, அதே போல இங்கு இந்த மத்திய குழு பார்க்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு துறை ரீதியான பாதிப்புகள் குறித்த அறிக்கைகள், அதே போல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், அதே போல இந்த ஒளியும் காட்சி உள்ளிட்ட விஷயங்களை அடிப்படையாக வைத்தும் அதே போல நேரடியாக கள ஆய்வு செய்கிறது. குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல சென்னையை பொறுத்தவரை வந்து இந்நிலையில் தற்போது பெரும்பாலான விஷயங்கள் சரி செய்யப்பட்டாலும் இன்னும் பாதிப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள், குறிப்பாக டி நகரின் பனகல் பார்க்,
அதே போல அண்ணா ஆர்ச், அதே போல திருமங்கலம் டம்பியார்டு உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கிறது. இதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் வண்டலூர் பூங்கா, உயிரியல் பூங்காவுக்கு செல்கிறது. அந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வந்து பெரும்பாலான சேதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வண்டலூர் ஜூவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட மரங்கள் கீழே விழுந்தது. இந்நிலையில் சென்ற வாரம் கூட தமிழக முதலமைச்சர் அங்கு சென்று பார்வையிட்டார். இந்நிலையில் அதிகபட்சமாக இன்று வண்டலூர் சென்று அதே போல கிண்டி, பல்லாவரம் உள்ளிட்ட இடத்திற்கு இன்று செல்கிறது. இதன் பிறகு நாளை வடக்கு நோக்கி குறிப்பாக ராயபுரம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு குறிப்பாக பொன்னேரி, அதே போல பழவேற்காடு உள்ளிட்ட பகுதி வரை சென்று மத்திய குழு ஆய்வு செய்ய உள்ளது. கோபால், சஞ்சீவி, இன்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய மத்திய குழுவினரோடு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதித்த பகுதிகளை எல்லாம் அவர்களுக்கு காண்பிப்பதற்காக தமிழகம் சார்பில் எந்தெந்த பிரதிநிதிகள் எல்லாம் அந்த குழுவில் இருக்கிறாங்க? அதாவது தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக உயர் அதிகாரிகள், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அதே போல துறை ரீதியான செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள், குறிப்பாக மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட துறைகளுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் வந்து இந்த கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் கள ஆய்விற்கு செல்லும்போது அந்தந்த மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர்கள், குறிப்பாக சென்னை பொறுத்தவரை சென்னையுடைய மாவட்ட ஆட்சியர், அதே போல சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து அவருடன் செல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லும்போது அந்தந்த இடத்திற்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளும் வந்து அந்த இடத்திற்கு செல்கின்றனர். தற்பொழுது முதலமைச்சர் உள்ளே சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு தற்போது தொடங்கிவிட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்நிலையில் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லும்போது பார்த்தோம் என்றால் அந்தந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே போல மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அவர்களுடன் செல்வார்கள். கோபால், சஞ்சீவி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.